வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். இத்தாலியில தரமான சம்பவம் செய்த பிரதமர் மோடி அப்படிங்கிறது முதல் டாபிக். G7 மாநாடு இத்தாலியில நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக நம்ம இந்தியாவை ஸ்பெஷல் அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க. அந்த அழைப்பை ஏற்று இந்தியா சார்பாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாருங்க. இத்தாலி போன பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டுச்சு. பல உலக நாட்டு தலைவர்கள் வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த G7 கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், UK, US இவங்க தான் இந்த G7 உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இந்தியா மெம்பர் கிடையாது. இருந்தாலும் இந்தியாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து ஒரு விஷயம் கிளியருங்க. உலக அளவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, உலக பாலிடிக்ஸ் தொடர்பாக முக்கியமாக ஒரு டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய தலையீடு ரொம்ப அவசியம். இந்தியாவை கேட்காம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. இந்தியா அந்த முக்கியமான மீட்டிங்கில் இந்தியாவுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா மிக முக்கியமான வளர்ச்சி பாதையில் நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, எக்கானமி வைஸாக பார்க்கும்போது நம்ம இந்தியா 5th பிளேஸில் இருக்குது. லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரியில் நம்ம இந்தியா 5th பிளேஸில் இருக்குது. அதனால் இந்தியாவை எந்த ஒரு நாடும் புறம் தள்ள முடியாது. எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் உலக அளவில் இந்தியாவுடைய கருத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாடாக இந்தியாவை நரேந்திர மோடி மாற்றிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ரெண்டாவது, மோடிக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சதுக்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக அதில் கலந்துக்கிட்ட எல்லா தலைவருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு, உலகத்திலேயே பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா நம்ம இந்தியாவை சொல்லலாம். எவ்வளவு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இவ்வளவு கோடி வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர், தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர் அப்படின்னாலே ஒரு கெத்துங்க. ஓகே, அதுலேயும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம் கிடையாது, தேர்ட் டைம் கான்சிக்யூட்டிவாக தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டராக அவர் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கான வேல்யூவை உலக நாட்டு தலைவர்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. இங்கே ஜஸ்டின் ட்ரூடோவை எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி அவர் மறுபடியும் கனடாவுடைய ஹெட்டாக செலக்ட் ஆவாரா அப்படிங்கிறதே டவுட் தான். அமெரிக்காவில் பைடன் மீண்டும் அவர் பிரசிடெண்ட்டாக வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. அமெரிக்காவில் வரக்கூடிய அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வாட்டி ட்ரம்ப் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்வே முடிவுகள் வெளிவருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பங்கு பெற்ற உலக நாட்டு தலைவர்களுக்கு தெரியும் ஆட்சியை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் 3வது முறையாக ஒருத்தர் ஆட்சியை ரீட்டைன் பண்ணுறாரு அப்படின்னா, பிரதமராக செலக்ட் ஆகிறாரு அப்படின்னா அதெல்லாம் என்ன லேசுப்பட்ட காரியமா? அதனால் அதுக்கே நரேந்திர மோடி அவர்களுக்கு தனியாக ஒரு பெரிய வரவேற்பு, ரெஸ்பெக்டாக நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். அடுத்து, இந்த ஆலோசனையெல்லாம் நடத்தி முடிந்த பிறகு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த குரூப் ஃபோட்டோ தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன தெரியுமா? அந்த குரூப் ஃபோட்டோவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சென்டரில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ பாஜக 2 புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாங்க. 2009 G8 மாநாடு நடந்துச்சு. இப்போ தான் G8 G7 மாறி இருக்கு. G8 மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு எங்கே இடம் கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் ஒரு ஓரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் நின்றுக்கு இருந்தார். இது 2009. 2007 G8 மாநாடு, அந்த ப்ரூஃபையும் காட்டுறோம். அந்த குரூப் ஃபோட்டோவில் பாருங்கள், மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு மூலையில் நின்றுக்கு இருக்காரு. ஆனால் இப்போ பாருங்கள் 2024 G7 மாநாடுடைய குரூப் ஃபோட்டோவை பாருங்கள். நம்ம இந்தியா சென்டர் ஸ்டேஜில் இருக்குது. எவ்வளோ பெரிய இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அரசியல், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்குறோம். இதற்கு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்க இந்த ஒரு டிபேட்டை நம்ம பார்க்க முடியுதுங்க. நார்மலாகவே இந்த சென்டர் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம சின்ன விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா நல்லா ஆடுறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா சென்டரில் நிப்பாட்டி வைப்பாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்காக கூட்டாக எல்லா தலைவர்களும் வராங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் தான் நிற்கிறாங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஓரமாக கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் நிற்கிறாங்க. ரொம்ப கம்மியான எம்பிக்கள்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களை கடைசி அந்த வரிசையில் கடைசியில் கம்மியான எம்பிக்கள் இருக்கக்கூடியவங்களாம் நின்றுக்கு இருந்தாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ சென்டர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதை தான் பாஜகவினர் பதிவுகளாக போடுறாங்க. இந்த ஒரு டிபேட்டு இந்திய கூட்டணி மற்றும் NDA இடையே இந்த டிபேட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்சி அமைப்பதற்கான ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கான உரிமை நரேந்திர மோடி அவர்களுக்கு இல்லை. ஏன்னா இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, எப்போ வேணால் கவிழும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்
சொல்லியிருக்காரு. உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா 1984 அவுட்டு, 89 காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க பார்த்தீங்களா, சென்டரில் ஆட்சி அமைச்ச எல்லா காலகட்டத்திலையும் அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. இத்தனைக்கும் 2014, 19, 24 இந்த 3 தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா கூட இப்போ பிஜேபியுடைய லோயஸ்ட் மார்க்கு 240 வச்சிருக்காங்களே, அதை கூட அவங்களால வந்து நெருங்க முடியலை, நீங்களாம் வந்து கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு பாஜக மறுபடியும் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த டிபேட்டை பார்க்குறோம். ஆக மொத்தம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இந்த G7 மாநாட்டில் வந்து அவர் கலந்துக்கிட்டது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நம்மளுக்கு பலனை வந்து கொடுக்கும். இண்டிவிஜுவலாக பல உலக நாட்டு தலைவர்களை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகே, ஜெலன்ஸ்கி இருக்கார் பார்த்தீங்களா, உக்ரைனுடைய அதிபர், அவர்கிட்ட பேசும்போது கருங்கடல் வழியாக சூரியகாந்தி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சப்ளையை வந்து அதிகப்படுத்துவதற்கான ஒரு நெகோசியேஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக உலக நாட்டு தலைவர்களை சந்திக்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நியூஸுங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிபிஎம் இருக்காங்க பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆஃபீஸை அடித்து நொறுக்கியிருக்காங்க. காரணம் என்ன? சாதி மறுப்பு திருமணத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சு வச்சுருக்காங்க. இதன் காரணமாக யார் வீட்டு பிள்ளைக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெண் வீட்டார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆஃபீஸை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதில் பெண் வீட்டை சேர்ந்த 12 பேர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, T20 வேர்ல்டு கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். USA, அயர்லாந்து இவங்க 2 பேருக்கு இடையே மேட்ச்சு நேற்று நடக்க வேண்டிய சூழல். அதில் USA தோற்றுருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மேட்ச் நடக்கவே இல்லை. ஃப்ளோரிடாவில் பயங்கரமான ஒரு மழை, கடுமையான மழை காரணமாக போட்டி வந்து நடக்கலை. அதனால் அயர்லாண்டுக்கு ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கத்து USA அமெரிக்காவுக்கு ஒரு பாயிண்டா, அதனால பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இதன் காரணமாக இப்போ சோசியல் மீடியாவில் பை பை பாகிஸ்தான் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கு இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.